வெடுக்கனாரிமலையில் சிவராத்திரி தினம். கொலை கலாச்சாரத்திற்கு உடனே முடிவு கட்டுங்கள், சபையில் சஜித் காட்டம். கொழும்பு நீதிமன்ற துப்பாக்கி சூட்டு சம்பவம், பதிலளிக்கப்படாத கேள்விகள். கணேமுல்ல சஞ்சீவ கொலை, வாட்ஸ்அப் உரையாடலில் சிக்கிய ரகசியம். கணேமுல்ல சஞ்சீவ படுகொலை, மேலும் அதிரடியாக கைது செய்யப்பட்ட மூவர். தொடர்வென விரிவான செய்திகள். நெடுங்கணி வெடுக்கனாரிமலையில் சிவராத்திரி தினம் தொடர்பாக ஆலய பூசாரியார் மதிமுகராசா மற்றும் முக்கியஸ்தரான பூபாலசிங்கம் ஆகியோர் நெடுங்கணி போலீசாரால் அழைக்கப்பட்டு விவரங்கள் பெறப்பட்டுள்ளது. நெடுங்கணி வெடுக்கனாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயம் மற்றும் அதனை அண்டியுள்ள பகுதிகள் தொல்பொருள் திணைக்களத்திற்கு கீழுள்ளதாக தெரிவித்து அந்த திணைக்களம் மற்றும் நெடுங்கணி போலீசாரால் பொதுமக்கள் வழிபாடுகளை மேற்கொள்வதற்கு பல்வேறு தடைகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கடந்த வருடம் சிவராத்திரி தினமான மாலை 6 மணிக்கு பின்னர் சிவராத்திரி பூஜைகளை செய்ய முற்பட்ட 8 பேர் நெடுங்கணி போலீசாரால் அடாவடியான முறையில் கைது செய்யப்பட்டனர். இது தமிழ் மக்கள் மத்தியில் கவலையை ஏற்படுத்தியதுடன் போலீசாரின் செயற்பாடுகளுக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களும் இடம்பெற்றிருந்தது. இந்நிலையில் அது தொடர்பான வழக்கு வவுனியா நீதிமன்றில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது கைது செய்யப்பட்ட 8 பேரையும் வழக்கில் இருந்து முழுமையாக விடுதலை செய்த நீதிபதி போலீசாரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கினை தள்ளுபடி செய்தார். இந்நிலையில் இம்முறை சிவராத்திரி தினம் தொடர்பாக ஆலயத்தின் பூசாரியார் மற்றும் முக்கியஸ்தர் ஒருவர் நெடுங்கணி போலீசாரால் நேற்று முன்தினம் அளிக்கப்பட்டு அவர்களிடம் விவரங்கள் பெறப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஆலயத்தின் பூசகர் மதிமுகராசாவிடம் கேட்டபோது இம்முறை சிவராத்திரி விரத பூஜைகளை காலை முதல் மாலை 6 மணி வரை முன்னெடுப்பதற்கு நாம் தீர்மானித்துள்ளதாக தெரிவித்தார். 6 மணியின் பின்னர் பிறிதொரு பகுதியில் சிவனுக்கான இரவு அனுஷ்டானங்களை செய்வதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். நாடு பூராகவும் தொடரும் கொலை சம்பவங்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என அரசிடம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். நாடு முழுவதிலும் கொலை சம்பவங்கள் தொடர்ந்து வரும் நிலையில், கொலை கலாச்சாரம் இருந்து வரும் நிலையில் நாட்டு மக்களினதும் மக்கள் பிரதிநிதிகளினதும் உயிருக்கு பாதுகாப்பற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் சமூகத்தில் அனைவரும் கடும் நெருக்கடிக்கு ஆளாகியுள்ளனர். அதேவேளை சட்டம் ஒழுங்கு அமைச்சர் இதுகுறித்து கருத்து தெரிவிக்க வேண்டும். பிள்ளைகள் மற்றும் ஒட்டுமொத்த சமூக பாதுகாப்பை உறுதி செய்யும் முறையான வேலை திட்டத்தை முன்வையுங்கள். நீதிபதிகளினதும் சட்டத்தரணிகளினதும் பாதுகாப்பு கூட பாதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அரசு கவனம் செலுத்த வேண்டும் எனவும் தெரிவித்தார். கொழும்பு நீதிமன்ற வளாகத்திற்குள் நடந்த துப்பாக்கி சூடு குறித்து இன்னும் பல பதிலளிக்கப்படாத கேள்விகள் உள்ளதாக கைதிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் குழுவின் நிர்வாக இயக்குநர் சேனக பெரீரா தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், துப்பாக்கிதாரியும் அவருக்கு ஆயுதம் கொடுத்த பெண்ணும் சட்டத்தரணிகளை போன்று மாறுவேடமிட்டு கொண்டமையானது சட்டத்தரணிகள் சோதனைக்கு உட்படுத்தப்பட மாட்டார்கள் என்பதை தெரிந்து கொண்ட அடிப்படையிலேயே நிகழ்ந்துள்ளது. எனினும் சம்பவத்தின் பின்னர் அவர்கள் முன்வாயிலூடாக தப்பிக்க முடிந்ததென்பது கேள்வியாக உள்ளது. எனவே இந்த விடயத்தில் எங்கேயோ ஒரு முறிவு ஏற்பட்டது என்பது தெளிவாகின்றது. சம்பவம் இடம்பெற்ற நீதிமன்ற எண் 5 முன்வாயிலுக்கு செல்ல சிறிது நேரமாகும். இந்த நேரத்தில் நிறைய செய்திருக்கலாம். குறைந்தபட்சம் உடனடியாக வாயிலை மூடிவிட்டு யாரும் வெளியேறுவதை தடுக்க நுழைவாயிலில் ஆயுதமேந்திய படையினரை நிறுத்தியிருக்க முடியும். எனினும் இந்த செயற்பாடுகள் மேற்கொள்ளப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார். துப்பாக்கி சூடு நடந்த உடனேயே நீதிமன்ற அறைக்குள் ஏராளமான போலீசார், சிறைச்சாலைகள் மற்றும் சிறப்பு படை அதிகாரிகள் கணேமுல்ல சஞ்சீவவை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல எதுவும் செய்யவில்லை என்று இணையத்தில் பரவி வரும் காணொலியையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தின் நுழைவாயிலில் இன்னமும் ஸ்கேனர் கருவி இல்லை என்பதையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாதாள உலக கும்பல் தலைவர் கணேமுல்ல சஞ்சீவ கொலை செய்யப்படுவதற்கு முன்பு துப்பாக்கி சூடு நடத்தியவர் வெளிநாட்டிலிருந்து கொலையை திட்டமிட்ட கொமாண்டோ சாலிந்த என்ற நபரை தொடர்பு கொண்டுள்ளார். இருவரும் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டமை விசாரணைகளில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நீங்கள் வேலையை செய்யுங்கள், வெளியே எல்லாம் சரியாக உள்ளது, பயப்பட வேண்டாம், வேலை சமநிலையில் உள்ளது, பயமின்றி அடிக்க முடியும் என கொமாண்டோ சாலிந்த தெரிவித்துள்ளார்.
உள்ளே ஏதாவது பிரச்சனையா, நான் உள்ளே இருக்கிறேன் என துப்பாக்கி சூடு நடத்தியவர் குறிப்பிட்டுள்ளார். இல்லை, அடியுங்கள், அவரை முடித்து விடுங்கள், எல்லாம் சரியாக உள்ளதென கொமாண்டோ சாலிந்த குறிப்பிட்டுள்ளார். இதன்போது துப்பாக்கி சூடு நடத்தியவர் போலீசார் குறித்து வினவியுள்ளார். காலை 9:48 மணிக்கெல்லாம் நீங்கள் துப்பாக்கி சூடு நடத்துங்கள் என கொமாண்டோ குறிப்பிட்டுள்ளார். பின்னர் காலை 9:54 மணிக்கு துப்பாக்கி சூடு நடத்தியவர் கொமாண்டோ சாலிந்தவிற்கு தொலைபேசி அழைப்பு விடுத்தார். அவர் உயிரிழந்து விட்டாரா என வினவியுள்ளார். உயிரிழந்து விட்டார் என துப்பாக்கி சூடு நடத்தியவர் தெரிவித்துள்ளார். அருமை, நீதான் என் உயிர் என கமாண்டோ தெரிவித்துள்ளார். என்ன அண்ணா இப்படி கூறுகின்றீர்கள்? நீங்கள் எனக்கு உணவளித்து ஒரு தந்தையைப் போல என்னை கவனித்துக் கொண்டீர்கள். நீங்கள்தான் என் உயிர் என குறிப்பிட்டுள்ளார். தங்கை அங்கேயே இருக்கிறார். நான் அங்கிருந்து வந்துவிட்டேன் என துப்பாக்கி சூடு நடத்தியவர் பதிலளித்தார். கனிமுல்ல சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய மேலும் 3 சந்தேக நபர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். குறித்த கைது நடவடிக்கை நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. அதன்படி இந்த கொலை தொடர்பாக இதுவரை 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று கைது செய்யப்பட்ட 3 பேரும் ஹம்பஹா மற்றும் உடுகம்போல பகுதியை சேர்ந்தவர்கள் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அதன்படி இந்த கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை வைத்திருந்ததுடன் குற்றத்திற்கு முந்தைய நாள் துப்பாக்கியை துப்பாக்கிதாரிக்கு கிடைக்க செய்ததன் அடிப்படையில் கம்பகா மல்வத்த வீதி அஸ்கரிய பகுதியைச் சேர்ந்த 22 வயதுடைய தமிந்து லக்ஷான் என்ற இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் குற்றத்திற்கு பிறகு துப்பாக்கி சூடு நடத்தியவரையும் மற்ற சந்தேக நபரையும் முச்சக்கர வண்டியில் ஏற்றி சென்று குற்றத்திற்கு உதவியதற்காக தமித் ஆஞ்சன நயனஜித் என்ற 25 வயது இளைஞரும் ஒடுகம்போல அஸ்கிரியல் புதவை சேர்ந்த 19 வயது சாமுத் ஹிம்ஹான் என்ற இளைஞரும் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். வடபகுதி கடற்பரப்பில் இடம்பெறும் சட்டவிரோத கடற்றொழில் செயற்பாடுகளை தடுத்து மீனவ மக்களை நிம்மதியாக வாழவிடுமாறு பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரனால் நேற்று பாராளுமன்றில் சபை ஒத்திவைப்பு வேளை பிரேரணை ஒன்று முன்மொழியப்பட்டது. குறித்த சபை ஒத்திவைப்பு வேளை பிரேரணையை பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் வழிமொழிந்து கருத்து தெரிவித்ததுடன் ஆளும் தரப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களான ரொசான் அக்னிமென ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி ஆகியோரும் இப்பிரேரணை முன்வைத்தமைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரனுக்கு நன்றி தெரிவித்து ஆதரவாக கருத்து தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் குறித்த பிரேரணையை சபையில் முன்வைத்தமைக்கு கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரனுக்கு நன்றி தெரிவித்ததுடன் வடபகுதியில் இடம்பெறும் இத்தகைய சட்டவிரோத கடற்றொழில் செயற்பாடுகளை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பதிலளித்தார். மீன்பிடி அமைச்சரை பொறுத்தவரையிலே கூடுதலாக இதனை கட்டுப்படுத்த வேண்டும் என்றுதான் செயல்படுகின்றார். இருந்தாலும் எங்களுடைய கடலிலே ஆதிக்கங்கள் சட்டவிரோதிகளின் கையிலே கூடிவிட்டது. இந்த நிலைமையை தடுக்க வேண்டும், சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நிலையை மீண்டும் மீண்டும் நான் தெளிவாக சொல்லுகின்றேன். இதற்கு எங்களுடைய மீனவர்கள் உங்களோடு கைகோர்த்து நிற்பார்கள். நிச்சயமாக நீங்கள் இதை பற்றி நன்றாக அறிவீர்கள். இந்த விடயத்தில் தயவு செய்து மீனவ சமூகத்தை வாழ விடுங்கள் என்றுதான் நான் கேட்கின்றேன். நன்றி.